நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வளரும்போது, நம்ம வளர முடியாம போயிட்டா, மனுஷன் பொதுவா யூஸ் பண்ற ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா, எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நான் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியா, ஆசை எல்லாமே இருக்கு. ஆனா, எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கல. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு வெளிய போறன்னு முயற்சி பண்றேன். ஆனா, என் ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு டைமே குடுக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா எக்ஸாம் படிக்கிறேன். என்னால என் குடும்ப சூழலை தாண்டி எனக்கு நேரத்தை ஒதுக்கி இதுக்குள்ளே போகவே முடியல, படிக்கவே முடியல. நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு மல்டிபிள் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், ஆனால் எனக்கு டைம் இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக நீங்கள் நேரத்தை காரணம் சொல்கிறீங்கன்னா, இதை விட பெரிய பொய் யாரும் உங்களுக்கு சொல்லவே முடியாது. நீங்களே உங்களுக்கே சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த டைம் இல்லைன்ற தியரிக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி சொல்ல முடியும்னா, இதே காரணத்தை நான் ஒரு 7-8 வருஷங்களாக சொல்லியிருக்கேன். இதனால் என் லைஃப் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது, இப்படி சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே என்ன மாறிக்கிட்டு இருக்கு, அடுத்த 3, 5 அல்லது 10 வருஷங்களில் நீங்கள் எங்கே இருப்பீங்க, இதையே தொடர்ந்து காரணமாக சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுடைய கான்ஷியஸ், அதாவது இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு இந்த விஷயத்தை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஒருவேளை இதிலிருந்து கடந்து நமக்கு ஒரு வேறு வழி இருக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்யூஷன் நம்ம பயன்படுத்தலாம், ஈர்ப்பு விதியில் இதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்றதுன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்னதான் நேரமே இல்லை, எனக்கு உண்மையிலேயே ஜென்யூனாக நான் காலையில் 8 மணிக்கு நான் ஆஃபீஸ் போயிடுறேன், நைட்டு 11 மணிக்கு தான் வரேன், இல்லை எனக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு வீட்டு வேலைகள் இருக்குது, எனக்கு படிக்கலாம் டைம் இல்லை, எக்ஸாம் கிளியர் பண்ண டைம் இல்லை, அடிஷ்னலாக கோர்ஸ் எடுக்க முடியல நீங்கள் சொன்னாலும், இங்கே உண்மையாக நீங்கள் உருவாக்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை அக்காமடேட் பண்ணிக்க உள்ளே கொண்டு வர, அதாவது உள்ளே கொண்டு வரேன்னா, நீங்கள் ஒரு ஃப்யூச்சருக்கு போய் சேரணும் இல்லையா, அதுக்கான இடமே கொடுக்கலன்னா, ஸோ டைம் இல்லைன்றது என் ஃப்யூச்சரை அக்காமடேட் பண்ணிக்க என்கிட்ட இடம் இல்லை, என்கிட்ட சீட்டே இல்லை, ஃப்யூச்சர் என் லைஃப்பில் உட்கார்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி. ஸோ டெக்னிக்கலி ஒரு இடத்த உருவாக்காமல் அங்கே ஒரு புது விஷயத்தை வைக்க முடியாதுல்ல, இதே தியரி தான். இது நீங்கள் என்ன காரணம் வேணால் சொல்லிக்கோங்க. காரணங்கள் ஜென்யூனான்னு கேட்டால் மேபி ஒரு நாள் 2 நாள் அந்த காரணம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதை மனசுக்குள்ளே பதிச்சுக்கிட்டு இதே தான் என் வாழ்க்கை முழுக்க காரணம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும் போது அதுக்கான முயற்சிகள் பண்ண மாட்டீங்க. என்றைக்கு நீங்கள் அதை செய்யலான்னு முயற்சி பண்ணுறீங்களோ அன்றைக்கி நேரம் இருக்காது. ஸோ கான்ஷியஸ் இது ஒரு மாதிரி ப்ளே பண்ணும். ஸோ நேரம் இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்கள் லைஃப்பில் ஸ்பேஸ் இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இப்போது இந்த கைண்ட் ஆஃப் லைஃப் தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, ஃப்யூச்சரை கொண்டு வரவே முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் யோசிக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு டைம் இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் ஒரு சர்வைவல் லைஃப்பில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது தன்னோட தேவைக்கு இப்போ இருக்கிற அவசியத்துக்கு மட்டும்தான் வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, படிக்கிறீங்க, இல்லை வீட்டை இவ்வளோ தான். நீங்கள் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வைவல் லைஃப். இந்த சர்வைவல் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தோடையும் நான் முன்னேற முடியாமல் இருக்கிற சூழலில் உங்களுக்கு ஏன் 8 மணி நேரம் தூங்கணும், ஏன் 6 மணி நேரம் தூங்கணும்னு யோசிங்க. ஏன் ஈவன் ஒரு 4 ஹவர்ஸ் ஏன் தூங்கணும்னு யோசிங்க. டைம் இல்லை அப்படின்னா ஈஸியாக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, அவங்க டைம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும். எதை ஈஸியாக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், உங்கள் தூக்கத்தை. உடனே எல்லோரும் என்ன தியரி எடுத்துகிட்டு வருவீங்க, சாதாரண ஒருத்தர் 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும். அப்போ இங்கே என்னென்னா, எந்த இடத்துலையுமே உங்கள் கான்ஷியஸ் உங்களை அலோவ் பண்ண மாட்டேங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தூக்கம்ன்றது அவ்வளோ முக்கியம் கிடையாது நீங்கள் சர்வைவல் மோடில் மாடிட்டுருக்கீங்கன்னா. இதை நான் சொல்லலை, இதை யோசிங்கன்றேன். சரி, இப்போ டைம் இல்லைன்றது எனக்குள்ள உறுதிப்படுத்திட்டேன், இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்னா, அடுத்த 3 வருஷத்தில் உங்கள் லைஃப் எங்கே போகும்? மேக்ஸிமம் எங்கேயும் போயிருக்காது. உங்களுக்கு தானாக ஏற்பட வேண்டிய வேலை மாற்றமோ இல்லை ஒரு ப்ரமோஷனோ கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா லைஃப் வளர வளர செலவுகள் அதிகமாகும்போது, எக்கனாமி பெருகும்போது நமக்கு அந்த செலவு காசு பத்தாதில்ல. அந்த தேவை என்ன பண்ணுன்னா, அதுக்கான சம்பளத்தை ஈர்க்க வச்சிரும். ஒரு சூழலில் நீங்கள் உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு போகணுமா, அதுக்கான பணம் வந்துடும். அப்போ சர்வைவல் மோடில் இருக்கிறதுக்காக கான்ஷியஸ் என்ன பண்ணும், அந்தந்த தேவைகளை அந்த அளவுக்குள்ளேயே எப்படியாவது மேனேஜ் பண்ணிடும், இல்லை அதுக்கான இன்கம் ஈர்த்து கொடுத்துரும், அதுக்கான வளர்ச்சி ஈர்த்து கொடுத்துரும். ஆனால் அப்போவும் நீங்கள் சர்வைவல் மோட்லேயே தான் இருப்பீங்க, அப்போவும் டைம் இல்லைன்னு தான் சொல்லிட்டுருப்பீங்க. அப்போ 5 வருஷம் 10 வருஷம் ஒரு கைண்ட் ஆஃப் லாங் டேர்ம் பார்த்தாலுமே பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நமக்கு ஏதோ பணம் நிறையாகிற மாதிரி நினச்சிட்ருப்போம், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தெரியும், பிஸ்னஸில் தான் பெருகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கும் அதே வளர்ச்சி, அதே அவுட்கம் தான் இருப்பீங்க. இது ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக ஒரு 5 இயர்ஸாக அந்த காரணம் சொல்லிட்டுருப்பீங்களே, நீங்களும் யோசிச்சுக்கோங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன், ஆனால் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கும்ல. உங்கள் பாஸ்ட் 3 இயர்ஸை யோசிங்க, பாஸ்ட் 5 இயர்ஸை யோசிங்க. டைம்லன்ற காரணத்தை எப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, எந்த வருஷத்தில் இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஃப்யூச்சரை அக்காமடேட் பண்ணி அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க, அதுக்கு ஒரு வழியை காமிக்கிற வரைக்கும் உங்களால் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு ட்ராவல் எடுக்கவே முடியாது. அதுக்கான சூழலை கான்ஷியஸும் அமைக்காது. சரி, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டுருக்கிற விஷயம் அப்படின்னா அதுதான் இல்லை. இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய அதாவது ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே இதே காரணங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் இதுக்குன்றது இருக்கு இல்லையா? இப்போது ஏதோ காமெடியில் சொல்கிற மாதிரி பழகிரும், அவ்வளோதான், இப்படியே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஸோ அந்த யூனிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்தில் நமக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வரும். ஃபேமிலி மேலே கோவம் வரும், ஆஃபீஸ் மேலே கோவம் வரும், நம்ம பிஸ்னஸ் எம்ப்ளாயீஸ் மேலே கோவம் வரும். ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கில்ட்லேருந்து கில்ட் ஃப்ரீயாக மாறிடுவீங்க. ஆமாம், எனக்கு இவ்வளோ தாங்க முடியும், எனக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு இதுக்குள்ளே தான் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுன்றத கான்ஷியஸ் உங்களுக்குள்ளே நம்ப வச்சு உங்களை அது மாதிரியான சூழ்நிலையே இருக்க வச்சிரும். ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது நடக்கும்போது நடக்கட்டுங்க. இந்த டைலாக் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் என்ன தான் முயற்சி பண்ணாலும் எனக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குல்ல, அதை மாரி நான் எப்படி பண்ண முடியுன்ற அந்த ஒரு மென்டல் ஃபிட்னஸை உங்களுடைய இப்போ இருக்கிற கரண்ட் லெவலுக்கு கம்மி பண்ணிடும். ஸோ கான்ஷியஸ் வந்து எப்போவுமே வந்து போராடிக்கிட்டே இருக்காது, எப்போவுமே கில்ட்லேயே இருக்காது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம 3, 5, 10 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது இன்றைக்கி நிறைய பேர் 30, 40, 50 இயர்ஸ் வரைக்குமே நான் லைஃப்பில் நிறையா உழைச்சேன், நிறையா சம்பாரித்தேன், ஆனாலும் எனக்கு பத்தலை, கடைசி வரைக்கும் நான் வந்து இன்றைக்குமே எனக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கேன், என் பசங்களை ஃபுல்லாக படிக்க வைக்க முடியாமல் இருக்கேன், இப்படி யாராவது ஒரு 35, 40, 50 சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லாருமே இந்த சர்வைவல் லைஃப்பை உள்ள நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்கவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அறிவு இல்லையா, உழைக்க தெரியாதா, இல்லை அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையானா அதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. மோஸ்ட்லி அவங்க இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டைம் இல்லைன்ற ஒரு காரணத்தை அதிகம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஈர்ப்பு விதியில் ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டால், நமக்கு டைம் இல்லைன்ற தியரி அப்படி இருக்கட்டும் ஒரு சைட். நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்குண்டான பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன தேவை, எதை நோக்கி நான் போகிறேன், என்னுடைய இலக்கு எவ்வளோ பெருசுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கான்ஷியஸ்க்கு டீச் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் இதுக்குமே டைம் இல்லைன்றுவாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது உங்கள் கான்ஷியஸ்க்கு அந்த இலக்குகளை டீச் பண்ணுறதன் மூலமாக அவ்வளோ பெரிய இலக்கு இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் எங்கே ஸ்பேஸ் உருவாக்கணும், எப்படியெல்லாம் முயற்சி பண்ணலாம், யாரை போய் பார்க்கலாம், அதுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குறதுன்ற முதற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இலக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப் அலைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே பண்ணலாம். பேசிக்லேருந்து எல்லாமே இலக்கை நோக்கி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான பழைய வீடியோ இருக்குது, நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ப்ராக்டிக்கலாக வேறு என்ன சொல்யூஷன் பண்ண முடியும், என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் குயிக்காக நான் ஒன்று பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கூகுள் கேலண்டரையோ உங்கள் ஃபோனில் ஏதோ அலாரமோ ரெஃபரன்ஸ் டைமரோ என்னமோ தெரியாது நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா டெய்லி 1 hour உங்கள் லைஃப்காக நீங்கள் செலவிடுறீங்க. லைஃப்னா ஃப்யூச்சருக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போங்க, ஃபேமிலியை பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற கடமைகளை பண்ணுங்கள். இது யாரும் நம்ம தடுக்க போகிறதில்ல, இதை நிறுத்தவும் முடியாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணாலும் டெய்லி நான் சாப்பிடணும், டெய்லியும் நான் தூங்கணும், குளிக்கணும், என் வேலைகளை பார்க்கணும், கடமைகளை முடிக்கணும், உங்களோட ஃபேமிலியை கவனம், இது எல்லாமே பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். இது நோ சேஞ்ச், இது கம்பல்சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 1 hour டைம் அலோகேட் பண்ணுறீங்களா, இந்த 1 hourல நீங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக நினைக்கிற அந்த இலக்கு இல்லை அந்த தேவை, அதுக்கான படிப்பு, அந்த வேலை, அது யாரை பார்க்கணும், பிஸ்னஸ்க்கு என்ன ரெடி பண்ணணும், என்ன ரிசோர்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை இந்த 1 hourல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கிறது நான் சொல்லலை. நிறைய பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ப்ரௌஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் செய்கிறது. ப்ரௌஸ் பண்ணுறது வேண்டாங்கல்ல. அந்த 1 hour 1 hour 1 hourன்றத ஆல்மோஸ்ட் ஒரு வீக்கில் 7 hours அப்படிங்கிறப்போ 7 மணி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் உருவாகும். என்ன உருவாகும், அந்த பிஸ்னஸ் மேலே கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும், அந்த வேலை மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா 7 hours படித்து முடிச்சிருப்பீங்க, ஸ்டடி டைம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு டிகிரி முடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு ப்ரொமோஷனுக்குன்னா அதில் கொஞ்சம் தூரமாக ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கான்ஷியஸ்க்கு இதுக்கான ஸ்பேஸை நீங்கள் காமிக்காதனால நீங்கள் என்ன தான் இலக்கை பற்றி பேசினாலும், என்ன அதை பற்றி கில்ட்டியாக நீங்கள் புலம்பிகிட்டு இருந்தாலும் அது உங்களை மதிக்காது, கொஞ்சம் கூட மதிக்காது. நீ அதை பற்றி சும்மா என்னைக்காவது ஒரு நாள் பேசுகிற, அதுக்கு நீ எந்த ஆக்ஷன் எடுக்கலை, உள்ளே எந்த டேட்டாவும் இல்லை, எதை வச்சு நீ பேசுகிறத நான் உண்மையை நம்புறதுன்னே கேட்கும். அப்போ கான்ஷியஸ்க்குமே நீங்கள் அது மேலே எஃபர்ட் போடுறீங்க, நேரத்தை ஒதுக்குறீங்கன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுடைய சென்சஸ்க்கு நீங்கள் எதை அதிகம் கன்சியூம் பண்ணுறீங்களோ, எதை நோக்கி வேலை செய்கிறீங்களோ அதை தேட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய தேவைகளை இந்த ஒரு மணி நேரம் போடும்போது அட்லீஸ்ட் 1 or 2 monthsக்குள்ளே இதை சார்ந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை காதால் கேட்பீங்க, கண்ணால் பார்ப்பீங்க, அதுக்கான பீப்புள் நம்மக்கிட்ட வருவாங்க. அந்த விஷயத்தை பேசிகிட்டே இருந்த நீங்கள் அது இப்போ கான்ஃபிடென்ஸாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான சூழலுக்குள்ளே போவீங்க, தென் ஆக்ஷனும் எடுப்பீங்க. ஸோ வெறும் 1 hour
இதுவுமே எனக்கு பிரச்சனையாக இருக்குங்க. நான் ஈவினிங் வரேன், நைட்டு 10 மணிக்கு தான் வரேன், அப்புறம் 1 ஹவர் முடியலன்னு ஒரு காரணம் இருக்குமா? இதுக்கு இன்னொரு ஈஸியான டிப்ஸ் குடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்களா டெய்லி, அது 2 மணிக்கோ, 3 மணிக்கோ, 4 மணிக்கோ, 5 மணிக்கோ, 6 மணிக்கோ எப்போ எந்திரிப்பீங்கள்ல, ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஏன் முன்னாடி இதை கொண்டு வந்துரும் அப்படின்னா, இதை முன்னாடி பண்ணிட்டா அந்த நாளில் தேவைப்படுற மற்ற விஷயங்கள்லாம் கம்பல்சரியில் இருக்குல்ல, எப்படியோ நீங்கள் அதை பண்ணிடுவீங்க. இதுதான் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு லைஃப்பில் சாய்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சாய்ஸ் இருக்கிற விஷயத்த மேண்டேட்ரி ஆக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் கம்பல்ஷனுக்குள்ளே வந்துடுது. இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 1 மந்த் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஒரு 2 மந்த்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா யூ பிகம் தட் பர்சன், அதுவாகவே மாறிடுவீங்க. ஒரு 3 மந்த்ஸ் தாண்டும் போது அந்த ஆக்ட் ஆசிட்னு சொல்லுவோம்ல, அது என்னமோ நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே நடந்துப்பீங்க. இது கான்ஷியஸ்க்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ள பழக இதே கொஞ்ச நாளில் ஒரு வாழ்க்கையாகவே மாற ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இப்படி தான் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நீங்கள் ஒரு நாளில் ஜம்ப் பண்ணிவிடுவேன், நினச்சிட்டே இருப்பேன், திடீர்னு குதிச்சிருவேன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த நேரத்தை ஒதுக்குங்க. 1 ஹவர் பர் டே இதை மட்டும் மேண்டேட்டியாக வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய ஷிஃப்ட் நீங்கள் மென்டலி பார்ப்பீங்க. ஃபிசிக்கலாகவும் மாற ஆரம்பிக்கும். ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸில் நிறையா மாற ஆரம்பிக்கும். அதை ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும். இது நடந்த உடனே எனக்கு இங்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதை நீங்கள் முயற்சி பண்ணி ஈர்ப்பு பயிற்சிகள் மூலமாகவோ ஆக்ஷன் பிளான் மூலமோ மாறி இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் சக்ஸஸை கீழே ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நன்றி.